தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடச் சென்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கட்டி அழுது கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்திலே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் நேரில் சென்று அந்த மக்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்தும் அந்த பகுதிகளை பார்வையிட்டும் வருகிறார்கள். அந்த வகையில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைய தினம் தூத்துக்குடிக்கு நேரில் சென்று அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மக்களையும் சந்தித்து நேரில் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அப்போது பெண் ஒருவர் அவரை கட்டிப்பிடித்து, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கட்டிப்பிடித்து அவர்களை அழுது தங்களுடைய ஏராளமான குறைகள் இருப்பதாகவும் இந்த வெள்ளத்திலே அவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். அவர் மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பலரும் வீடுகளை இழந்தும் தங்களுடைய உடைமைகளை இழந்தும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். எங்களுடைய பாதிப்பு என்பது அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது, எனவே நீங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார். அவருடைய கோரிக்கையை ஏற்ற பிரேமலதா விஜயகாந்த், நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றோம், நிச்சயம் தேமுதிக சார்பில் உங்களுக்கு உதவிகள் செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பெண்கள் எல்லாம் அவருக்கு வணக்கம் வைத்து கண்ணீர் மல்க கோரிக்கையும் வைத்திருந்தார்கள். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கும் சென்று தொடர்ந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டும், அதே போல அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டும் அதில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதலும் தெரிவித்து வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.